கொரட்டை விடுறவங்க கண்டிப்பாக ஃப்ளாட்டாக படுக்கக்கூடாது. ஏதாவது ஒரு லேட்டரல் பொசிஷனில் படுத்துக்கிட்டா அந்த டங் பேக்வர்டாக ஃபால் ஆகுதுல்ல சார், அது ஓரளவு கரெக்ட் ஆகும். ஸோ வந்து ஒன்று லெஃப்ட் லேட்டரில் படுக்கணும், இடது பக்கம் திரும்பி படுத்துக்கணும், இல்லை வலது பக்கம் திரும்பி படுத்துக்கணும். எது பெட்டர் அப்படின்னா வலது பக்கம் திரும்பி படுக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார். சரி, அப்புறம் சில பேர் அடிக்கடி திரும்பி திரும்பி படுக்கிறாங்க. அதுக்கு கேட்டால் ஃபார்வர்ட் ஹெட் போஸ்டர் இஸ் த ப்ராப்ளம்ன்றாங்க. ஏன் இந்த ஃபார்வர்ட் ஹெட் போஸ்டர் வருது அண்ட் வாட் இஸ் த ரோல் ஆஃப் தட் ஃபார்வர்ட் ஹெட் போஸ்டர் இன் ஸ்லீப்பிங்? இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து கொஞ்சம் குனிஞ்சு ரொம்ப நேரம் வேலை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி வேலைகள் தான் இப்போ நிறைய எல்லாம் சாஃப்ட்வேரில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே குனிஞ்சு வேலை செய்கிறனால நம்ம வந்து கரெக்டான நெக் பாஸ்சர் வந்து யாரும் மெயின்டைன் பண்ணுறது இல்லை. எல்லாமே குனிஞ்சே வேலை செய்கிறனால ஆட்டோமேட்டிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரும் காதும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அது இல்லாமல் இப்படி வந்துடுது, இப்படி குனிஞ்சு போயிடுறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து நெக் பாஸ்சர் கரெக்ஷன் பண்ணோம்னா நல்லது. அந்த பாஸ்சரை வந்து ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணணும். அசஸ் பண்ணி posture is very important. Important, yes sir. And you have to correct the forward head posture if you want a good sleep. கண்டிப்பா சார். அப்புறம் இருட்டுல தூங்கணும்னு சொல்றது எதனால? லைட் இருக்க கூடாது, அப்புறம் டெம்பரேச்சர் கூலா இருக்கணும் அப்படின்றாங்க. எஸ் சார். என்னன்னா நம்ம வந்து நமக்குன்னு ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு சார், சுப்ரா கயஸ்மெட்டிக் நியூக்ளியஸ். அதுதான் நம்மளோட வாட்ச். அந்த வாட்ச்ல தான் சர்க்காடியன் கிளாக் எல்லாமே செட் ஆகும். இப்போ நம்ம கண்ணுல கேங்லியான் செல் லேயர் ரெட்டினால இருக்கு. அந்த கேங்லியான் செல் லேயர் நம்ம இருட்டு டார்க்னஸை சென்ஸ் பண்ணாதான் ரெட்டினோ ஹைப்போதலாமிக் ட்ராக்ட் வழியா ஹைப்போதலாமஸ்க்கு சிக்னல் போகும். ஹைப்போதலாமஸ்ல இருந்து பீனியல் கிளாண்டுக்கு சிக்னல் போகும். அங்க இருந்து மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் ரிலீஸ் ஆனாதான் நமக்கு ஸ்லீப் வரும். ஸோ இப்போ நம்ம பிரைட் ஆப்ஜெக்டை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கேங்லியான் செல் லேயர் டார்க்கை எப்படி சென்ஸ் பண்ணாது இல்லை, பிரைட்னஸை சென்ஸ் பண்ணும்போது இம்பல்ஸ் வந்து பீனியல் கிளாண்டுக்கு போகாதனால மெலட்டோனின் வராது, அதனால தூங்க முடியாது. அதனால தான் நம்ம எப்போதுமே நம்மளை தூங்குறதுக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணணும். எதுக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறோம், நம்ம ஹெல்த்துக்காக தூங்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம தூங்க போகிறோம் அப்படின்னா ஒரு 1 hour முன்னாடி நம்ம ரூம் வந்து ஒரு டார்க்காக இருக்கிற மாதிரி நைட் லேம்ப் மட்டும் போட்டுட்டு ஒரு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இல்லை சார், தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷனுக்காக நம்ம வந்து அந்த டியூப் லைட்டு அதெல்லாம் நிறுத்திட்டு மைல்டான லைட் வெளிச்சம் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணோம்னா நமக்கு நல்ல தூக்கம் வரும். படுத்தோன்னே நம்ம அந்த 20 நிமிஷத்தில் தூங்கணும் அப்படின்ற ஸ்லீப் லேட்டன்சி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ப்ளூ ஸ்க்ரீனை பார்த்துட்டு உடனே போய் படுக்கும்போது டார்க் அடாப்டேஷன் வந்து நமக்கு லேட் ஆகும். அப்போ மெலட்டோனினும் லேட்டாக வரும், அதனால நமக்கு ஸ்லீப் வந்து கரெக்டாக வர்றதில்ல. இந்த 2024 நம்ம அமெரிக்காவில எல்லாம் ஒரு கிரேஸ் என்னன்னா வெயிட் பிளாங்கெட்னு ஒரு கான்செப்ட். 7 கிலோ வெயிட் இருக்கிற ஒரு பெட்ஷீட்டை போட்டுக்கிறாங்க. அது போட்டால் 2% தூக்கம் இம்ப்ரூவ் ஆகுதுன்றாங்க. இன்னும் இந்தியாவுக்கு வரல. இப்போ நான் ஒரு மாசமா அந்த மாதிரி பிளாங்கெட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, திருப்பூரில் பண்ணி தான் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா திருப்பூரில் இருக்கவங்க யூஸ் பண்ணல. ஓகே, ஸோ அது ஒரு பிளாங்கெட் வந்து 7 கிலோ வெயிட்டு. 7 கிலோ. ஆமாம், அந்த வெயிட்டை போட்டு தூங்கினாக்கா உங்கள் தூக்கம் 2% இம்ப்ரூவ் ஆகுதுன்னு விஞ்ஞான ஆராய்ச்சி. அதுவே பாஸ்டர் கரெக்ஷனும் பண்ணிடுதோ சார்? பாஸ்டர் கரெக்ஷன் பண்ணல, ஒரு வெயிட் இருக்கா மாதிரி இருக்கு. ஓகே.